நாம் யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ஹிமாலய சாதனை. நம்ம இந்திய அணுசக்தி விஞ்ஞானிகள் சென்னைக்கு அருகில் உள்ள கல்பாக்கத்தில் சாதிச்சிருக்கிறாங்க. அதுதான் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர். ஏப்ரல் 6ஆம் தேதி இந்த மிகப்பெரிய திட்டத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. 72 வருடங்களுக்கு முன்பே இந்திய அணுசக்தியின் தந்தை டாக்டர் ஹோமி பாபா ஒரு கனவு கண்டார். இந்தியா அணுசக்திக்காக வெளிநாடுகளை நம்பக்கூடாது. நம்ம நாட்டிலே கிடைக்கும் தோரியம் மூலமா மின்சாரம் உருவாக்கணும். அந்த கனவு இப்போ நிஜமாயிருச்சு. 22 வருட உழைப்பு, 7000 கோடி ரூபாய் முதலீடு, நூற்றுக்கணக்கான விஞ்ஞானிகள் இணைந்து செய்த சாதனை இது. இந்த ரியாக்டரின் ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இது ஸ்டேஜ் 2 நியூக்ளியர் ப்ரோக்ராம். யுரேனியம் டு புளூட்டோனியம், புளூட்டோனியை பயன்படுத்தி இன்னும் அதிக ஃபியூவல் உருவாக்கும். இதுதான் ப்ரீடர்னு சொல்றதுக்கு காரணம். அடுத்து வரும் ஸ்டேஜ் 3இல் இந்தியாவின் பெருமை தோரியம் ரியாக்டர். உலகத்திலேயே இதை வெற்றிகரமாக செய்தது ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக இந்தியாதான். அமெரிக்கா, சீனா போன்ற பல நாடுகள் முயற்சி செய்து தோல்வி அடைந்த விஷயம் இது. இந்தியாவின் வரலாற்றில் மிகப்பெரிய மைல்கல் நாள் இது. 72 வருட கனவு இப்போ நிஜம். இந்தியாஸ் நியூக்ளியர் பவர் பிரேக் த்ரூ. வேர்ல்டை அசர வைத்த கல்பாக்கம் சாதனை. தோரியம் ஏராக்கு இந்தியா ரெடி. இந்தியாவின் அடுத்த தலைமுறை சக்தி ஆரம்பமாச்சு. இது ஒரு சாதனை இல்ல, வரலாறு. இந்த தகவல் எல்லாருக்கும் தெரியணும். ஷேர் பண்ணுங்க.